உனக்கு ஏதாவது பேசணும்னா நம்ம புள்ளகிட்டயும் மருமக கிட்டயும் தான் பேசணும். அகிலாவை வர சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கு? என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவங்க நடந்திருந்தாங்கன்னா நான் இவங்க கிட்டயே பேசியிருப்பேன். என்னம்மா மதிக்கல உங்கள? அவங்க வீட்டுக்கு போக கூடாது, அங்க இருக்கிற யாரும் இங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா நீயும் உன் பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பு. ஏய், என்ன முறைக்கிற? நியாயம்னா எல்லாத்துலயும் நியாயமா இருக்கணும். எனக்காக நீங்க யாரையும் அனுப்ப வேண்டாம். யாரு என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நான் என் வீட்டுக்கு செய்ய வேண்டியதை நிறுத்த மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீட்டையே ஒரு பொண்ணு மறந்துடணும்னு சொன்னதெல்லாம் யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த சட்டத்தை எல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது. என் குடும்பத்துக்கு மூத்த பொண்ணா, இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகளா நான் செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செய்வேன். உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க. தப்புக்கு மேல தப்பு பண்ற கௌரி. நீ இப்படி கேவலமா நடந்துப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. செல்வமும் மகாவும் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க, அத நீயே கெடுத்துக்கிறிய. என்ன ஜென்மனி? மா, என்னம்மா இப்படி உக்கிரமா ஆடிட்டு போறா? இது வரைக்கும் இவ்வளவு நான் இப்படி பார்த்ததே இல்லம்மா. ஆத்தாடி, கொஞ்சம் விட்டிருந்தா ஒரு சம்ஹாரமே நடத்திட்டு போயிருப்பா. ஆனா நீயும் ஆட்டத்தை கரெக்டா தாமா ஆடிக்கிட்டு இருக்க. விட்டுறாதம்மா. இப்பவே இந்த விரட்டுறாளே, நீ மட்டும் கொஞ்சம் கண்டுக்காம இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, கௌரி கார்மெண்ட்ஸ் மீனாட்சி கார்மெண்ட்ஸா மாறிடும். கவனமா இருந்துக்கோமா, பாத்து. மகா, என்ன ஆச்சு? ஏய், என்னாச்சு மகா? கொஞ்ச நேரமாவே ஒண்ணுதான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சரியா சாப்பிட கூட இல்ல. பொண்ணுங்களுக்கு மட்டும் எங்க இவ்ளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? தப்பு பண்றவங்களுக்கு தான் சட்டம் திட்டம் கட்டுப்பாடெல்லாம். ஆனா அதுவே தப்பா இருக்குன்னா அது பொண்ணுங்களோட விஷயத்துல மட்டும்தான். அப்பா இல்லன்னா, வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டா அந்த குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு கனவே இருக்க கூடாதா? அப்புறம் எப்படிங்க அந்த குடும்பம் கரையேறும்? அகிலாவை டாக்டர் ஆக்கணும்னு நினைச்சது அவ்வளோ பெரிய தப்பாங்க? ஏய், யார் சொன்னது தப்புன்னு? அத்தைதான் சொல்றாங்களே, அம்மாவும் சொல்றாங்க. அவ்வளோ ஏன், அகிலாவே சொல்றா. நானும் எப்படி இல்லாம சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றேன். ஆனா கல்யாணம் ஆன பொண்ணு அம்மா வீட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு அத்தையே சொல்றதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. மகா, நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. உங்க அம்மா வீட்டுக்கு நீ செய்யறேன்றது எங்க அம்மாவுக்கு ஒரு காரணம் மட்டும்தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் வேற எங்கேயும் போக கூடாது. அப்படி போனா சண்டை போடுவாங்க. நான் நம்ம குடும்பத்துக்கு எதுவுமே பண்ணாம என் வீட்டுக்கு மட்டும் பணம் கொடுத்தா தாராளமா சண்டை போடட்டும். ஆனா நான் அப்படியா செய்யறேன்? பணம்னு வந்துட்டா இவ்வளவு போதுன்னு சொல்லி எப்படி மகா மனசு வரும்? அதுவும் எங்க அம்மாவுக்கு. அத நம்ம கிட்ட எல்லாம் அப்ப சொல்லணும். அகிலாவை கூப்பிட்டு இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசலாமா? அத்தையோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் இதெல்லாம் சரியா? அதெல்லாம் இந்த வீட்டுல எதுவும் எடுபடாது மகா. இங்க பாரு,
இதையே நினைச்சு வருத்தப்படாம அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அதை யோசிச்சதுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். அடுத்து அகிலாவுக்கு ஃபீஸ் கட்டணும். ஆனா எனக்கு ஃபீஸ் கட்ட கஷ்டப்படாத, நான் டாக்டருக்கு படிக்கல, வேற ஏதாச்சும் பண்றேன், குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு அவ என்கிட்ட சொல்றா. பிரியா எக்ஸ்போர்ட்ஸோட ஆர்டர் எங்களால தான் போச்சுன்னு அம்மா வருத்தப்படுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து கோகிலா ரொம்ப பயந்து போய் தான் இருக்கா. நான் எல்லாரையும் பார்த்து நான் உங்களெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா அத்தை எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டாங்க. இப்ப நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். என் குடும்பம் நிறைய கஷ்டத்தை பார்த்துருச்சு. ஆனா அவங்க எங்கேயும் தலை குனிஞ்சு நின்னுட கூடாதுன்னு நான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்னையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அத்தையே இப்படி அவமானப்படுத்துறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன்? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சிரிக்கிறீங்க? இல்ல அஸ்வின் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா புலி மாதிரி சீறி பாயிர மகாவா இதுன்னு பாக்குறேன். குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனைனா குழந்தை மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு பண்ணலாம், நம்ம தனியா போயிட்டா ரெண்டு குடும்பத்துக்கும் தேவையான காசை கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கலான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நீ சொல்லவே இல்ல மகா. ஒரு மருமகளா நான் இந்த குடும்பத்தை நல்லா பாத்துப்பேங்கிற நம்பிக்கைய அத்தைக்கு நான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு போறேன்னு சொன்னா இவ்ளோ நாளா அத்தை நினைச்சதுதான் சரின்னு ஆயிடும்ல. அஸ்வினுக்கு பயந்து கார்மெண்ட்ஸ் வேண்டான்னு முடிவெடுக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரியான முட்டாள்தனம் தான் மாமியார் சரியில்லை நாத்தனார் சரியில்லைன்னு குடும்பத்தை விட்டுட்டு போறதும். எவனோ ஒரு அஸ்வினுக்கு நான் யாருன்னு புரிய வைக்க முயற்சி பண்றேன்ல, அதே முயற்சிய என் குடும்பத்துக்கு புரிய வைக்க நான் பண்ணணும்ல. அத்தைக்கு நான் கண்டிப்பா புரிய வைப்பேன். சீக்கிரமா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஆனா பிரச்சனை இப்ப அது இல்ல. வேற என்ன? நாளைக்கு அகிலாவுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிருக்கேன். முத நாள் காலேஜுக்கு போகும்போதே ஃபீஸ் கட்டி புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனா தானுங்க நல்லா இருக்கும். இதுக்கா இவ்ளோ கவலைப்படுற? நாளைக்கு ஃபீஸ் கட்டுற லாஸ்ட் மினிட் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு மகா. நிச்சயமா பணம் கிடைக்கும். ஃபீஸ் கட்டிட்டு தான் அகிலா காலேஜ்க்கு போவா. பாபண்ணா தான் 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாரே, எப்படி பணம் கிடைக்கும்? அதெல்லாம் என்கிட்ட கேட்காத, எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா பணம் கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரியே பணம் கிடைச்சிருச்சுன்னு நீயே என்ன கூப்பிட்டு சொல்லுவ பாரு. மகா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத.